வணக்கம். ஸோ போன பதிவில் பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கான பேசிக்கான திங்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபார்மிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, இல்லை நியூவாக ஃபார்மிங் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ஆர் லைஃப் ஸ்டாக் என்னன்னாலும் ஒரு ஃபார்மிங் பண்ணணும்னு முடிவு எடுக்கும் போதே, இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் அறிமுகமாக வேண்டிய ஒரு முக்கியமான நபர், நம்மளோட பண்ணையோட வளர்ச்சியிலையும் உங்களோட இந்த ஜேர்னிலையும் ரொம்ப முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எல்லா வில்லேஜுக்கும் ஒரு விஏஓ இருக்காங்க, ஒரு பஞ்சாயத்து இருக்கும், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ். நம்ம லேண்டு எந்த ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருதோ அங்கே ஒரு கன்சர்ன் விஏஓ நமக்குன்னு அசைன்டு பர்சன் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது போய் உங்களை அந்த விஏஓ கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும். இல்லை சப்போஸ் நீங்கள் ஒரு சென்னையிலையோ இல்லை வேறு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட இன்னபிலிட்டி மண்டே டு ஃப்ரைடே உங்களால் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எதுக்கோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்ஸோ வாங்க நேரில் வர முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே போய் அறிமுகமாகி அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸுக்கு ஒரு பஃபர் ஜோன் சாட்டர்டேஸ். ஸோ நீங்கள் போகிற சாட்டர்டே அவங்க அவைலபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் விஏஓட இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டர்டேஸ்லேயோ உங்களுக்கு எந்த டைமில் வேணும், இல்லை உங்களோட சார்பாக வேறு யார் போனாலும் உங்களுக்கு ஒரு என்ன ஹெல்ப் அங்கே வேணும்னாலும் செய்வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம விஏஓக்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் 2 பேர் இப்போ மாறி இருக்காங்க, ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் டெஃபினட்டாக ஒரு லேர்னர்டு, எஜுகேட்டட் நம்மளை மாதிரி இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணும்போது அவங்க ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய விஷயங்களில் ஒரு எக்ஸ்ட்ரா டைமோ, பிகாஸ் என்னால் ஒரு மண்டே ஃப்ரைடே அவங்கள்ட்ட போய் பண்ண முடியாத விஷயத்த சாட்டர்டேஸ்லேயோ அவங்க டெஃபினட்டாக நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் உங்கள் விஏஓ கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன் டெவலப் பண்ணணும்னு ஒன்றா சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபார்முக்கு நீங்கள் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் பேரில் மாற்றணுன்னா பட்டா மாற்றணும். ஸோ டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு விஏஓட்ட கொடுத்து தான் உங்கள் நேமில் பட்டா சேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், உங்கள் லேண்டுக்கு நீங்கள் ஃபென்சிங் போடுறீங்க, இல்லை இன்னொரு தடவை நீங்கள் லேண்டை மெஷர் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஃபென்சிங் பண்ண போகிறீங்கன்னா, சப்போஸ் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்ஸ் இருக்குது மெஷர் பண்ணணுன்னாலும் விஏஓ மூலியமாக தான் சர்வேயர் அவர்களை வர வச்சு அவங்களோட ப்ரெசன்ஸில் தான் உங்கள் லேண்டை நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடம், இல்லை சப்போஸ் வாட்டர் சோர்ஸ் இல்லாத இடம், போரோ ஓப்பன் வெல்லோ, நீங்கள் உங்கள் ஃபார்மில் புதுசாக போர் போடுறீங்க இல்லை ஒரு கிணறு வெட்டுறீங்கனாலும் அதுக்கான இபி கனெக்ஷன் ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ண வேண்டிய பர்சன் உங்களோட விஏஓ தான். அவர் உங்கள் லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி எந்த சர்வே நம்பரில் எந்த பிளேஸில் கன்சர்ன் எஃப்எம்டி ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்களோட போர் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணி கொடுத்து அதோட 4 பார்டர்ஸையும் போட்டு அவர் ஒரு சர்டிஃபை பண்ணி ஒரு லெட்ரு ஒன்று கொடுப்பாரு. இன்னொன்று, எனி இபி கனெக்ஷன், அக்ரிகல்ச்சர் இபி கனெக்ஷனில் அப்ளிகேஷன்லேயே ஒரு காலமில் விஓ அவர்கள் சைன் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் அவர் சர்டிஃபை பண்ணணும். இந்த லேண்ட் இவங்களுக்கு தான் பிலாங்கின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷனே சப்மிட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு நபர் உங்களோட பண்ணையோட வளர்ச்சியிலையும் சரி, ஜேர்னிலையும் சரி. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பண்ணை வீடோ இல்லை உங்களுக்கு தங்குறதுக்கு அங்கே ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை உங்கள் ஒரு லேபருக்கு ஒரு சின்ன வீடு கட்டுறீங்க, அங்கே ஒரு இபி கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வீடு இருக்குது, இவங்களோட வீடு தான் இது, இந்த இடத்துல இருக்குதுன்னு அவர் சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் போய் பஞ்சாயத்தில் ஹவுஸ் டேக்ஸ் பே பண்ண முடியும். ஹவுஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு டொமஸ்டிக் சப்ளையோ இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு என்ன கரண்ட்டு வேணுன்றதை உங்களால் வாங்க முடியும். ரெண்டாவது, இது வெறும் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டாக் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். 3A1 இல்லை உங்கள் தேவைக்கான எந்த இபி சர்வீஸ் நீங்கள் வாங்கணுன்னாலும் அந்த அப்ளிகேஷனில் நம்மளை சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே பர்சன் விஏஓ, அவர் நமக்கு சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும் நம்ம லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. செகண்ட் திங், நீங்கள் ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப்சிடி அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு அடங்கல், சிட்டா இல்லை இந்த கன்சர்ன் லேண்டுக்கு இவர் தான் ஓனர்னு நீங்கள் எந்த சப்சிடி அப்ளை பண்ண போனாலும் உங்களுக்கு விஏஓ அவர்களோட இனிஷியல் வேணும், சர்டிஃபிகேஷன் வேணும். இருந்தால் தான் நீங்கள் ஹார்ட்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையில் போய் உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியும். உங்களுக்கு எது வேணும், இப்போ நீங்கள் ஒரு
பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கர் இல்லை பைப் செட்ஸு இல்லை ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்ற போது கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் விஓ அவர்கள்ட்ட தான் வாங்கணும். இன்னொன்று நீங்கள் ஒரு சிறு விவசாயியா பெரு விவசாயியா அப்படின்னும் வெரிஃபை பண்ணி அந்த ஃபார்மருக்கான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறவரும் விஓ அவர்கள் தான். இப்போ இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இல்லை நான் எந்த பேங்கிங் ஸ்கீம்ஸ் இப்போ நீங்கள் கிசான் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீங்கள் நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் அவர்களோட ஸ்கீமில் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் விஏஓ அவர்கள் தான் பதிவு செய்ய முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் நேமுக்கு அகெயின்ஸ்டாக அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு. இரண்டாவது, இபி கனெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் அன் இயர் ஆன் இயர் ப்ராசஸ். உங்களோட எந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் கவர்மெண்ட்டோட எந்த இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் இல்லை கவர்மெண்ட்டோட எந்த சப்சிடிஸ் நீங்கள் போகும்போதும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் போய் ஒரு இனிஷியலோ சைனோ சர்டிஃபிகேஷனோ வாங்க வேண்டியது உங்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட தான். ஸோ அதனால் இந்த சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எதையுமே நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பண்ணும்போது ஏன் இவங்களை தெரிஞ்சுக்கோங்கன்றனா, நார்மலாக பீப்புள் டென் டு அவுட் சோர்ஸ். நீங்கள் அதை அவுட் சோர்ஸ் பண்ணும்போது ஒரு மிடில் மன்னோ இல்லை வேறு யாரோ தெரிஞ்சு எனக்கு அவரை நல்லா தெரியும் நான் பண்ணி கொடுக்குறேன் இப்படி நிறைய பேர் இன்பிட்வீனில் இருப்பாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா தட் வில் லீட் டு வேஸ்டேஜ் ஆஃப் மணி, வேஸ்டேஜ் ஆஃப் டைம், ப்ராப்பரான சில விஷயங்கள் நடக்காது. அப்போ உங்களோட கன்சர்ன் லேண்டுக்கு யார் அந்த கன்சர்ன் பீப்புள், யூ ஷுட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். நீங்கள் போய் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறீங்க இல்லை அங்கே ஒரு ரேஷன் கார்டு வாங்கணுன்னாலும் அகெயின் உங்கள் விஏஓ தான் சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு அவர் தான் ஆத்தரைஸ் பண்ணணும் இந்த வீட்டில் இவங்க இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு ரேஷன் கார்டு அந்த இடத்துல வாங்க முடியும். நான் ஏன் ரேஷன் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்க இடத்துல தான் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கும்போது மட்டும்தான் அங்கே இருக்கிற கன்சர்ன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உங்களால் மெம்பர் ஆக முடியும். அங்கே நீங்கள் ஒரு பயிர் கடன் வாங்கணும், இல்லை அங்கே ஒரு சொசைட்டியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு ஜுவல் லோன் அங்கே நீங்கள் ப்ளெஜ் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபார்ம் பர்பஸஸ்க்கு நியர்பை சொசைட்டியில் பண்ணணும்னா உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் அட்ரஸில் இருக்கணும், இல்லை நீங்கள் அந்த ஃபார்ம் இருக்கிற இடத்தோட அட்ரஸில் உங்கள் ரேஷன் கார்டு இருக்கணும். அப்போ ரேஷன் கார்டு இருக்கணுனாலும் அகெயின் விஓ அவர்கள் தான் வந்து சர்டிஃபை பண்ணணும். அவர் மூலயமா தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட என்டையர் ப்ராசஸ் இதை ஒரு ஃபஸ்ட்டு லேர்னிங்காக வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போய் அவங்களை க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக தே ஆர் ஆல்சோ வெரி ப்ரொஃபஷ்னல். நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்களோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி இருந்தால் மட்டும்தான் எனி ஸ்கீம் நீங்கள் மேல் மட்டத்தில் இன்டர்நெட்டில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, நீங்கள் எந்த பேங்கிங் ப்ராசஸ், எந்த லோன் ப்ராசஸ், எந்த சப்சிடி ப்ராசஸ், எந்த எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க சப்சிடி, வேறெவர் உங்கள் லேண்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்ற போது அங்கே ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் யூ இஸ் யுவர் விஏஓ. நீங்கள் வந்து டெஃபினட்டாக இன் பர்சனாக உங்களுக்கு உங்களோட கன்சர்ன் விஓவை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு த பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கில். கீப் இட் இன் மைண்ட், உங்கள் விஓஓ இஸ் பிளேயிங் எ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் உங்களுக்கு. ஏன்னா உங்களால் வாட்டரோ இபியோ ஒரு பஞ்சாயத்தோட அப்ரூவலோ இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ஃப்ரம் த பேசிக் ஸ்டெப், ரொம்ப இனிஷியல் ஸ்டெப்பில் இருந்து எவ்ரி ஸ்டேஜ் நீங்கள் எவ்ரி டைம் உங்கள் ஃபார்ம் க்ரோ ஆக நீங்கள் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறீங்க, என்னென்ன கவர்மெண்ட் சப்போர்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டாக அங்கே சர்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராப்ளி அந்த ப்ராசஸோட இனிஷியல் சர்டிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாச்சு இப்போ பீப்புள் ஹூ ஆர் இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மிங் பண்ணுறவங்க போய் மீட் பண்ணுங்கள், ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தம். அண்ட் டெஃபினட்டாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிங். அதுவும் படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா மைலாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது டிஎன்இபியாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நியர்பை சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லை அங்கே லோக்கலில் இருக்கிற பேங்க்ஸாக இருக்கட்டும், டெஃபினட்டாக ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாங்க யங்ஸ்டர்ஸ். அதுவும் ஃபார்மிங்குள்ளே என்ட்ராகிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ யூ நீட் டு ஃபஸ்ட். ஸோ இன்னும் அடுத்து யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்கன்றதை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ளீஸ் ஐடென்டிஃபை, ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யுவர் விஏஓஸ். தேங்க்யூ.